ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விலாக்ஸ். இந்த வீடியோ கார்டன் வீடியோ தான். கார்டன் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ டிப்ஸோடு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது செம்பருத்தி செடியை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது மழைக்காலம் அப்படிங்கிறனால செம்பருத்தி செடி பூரா பூச்சி விழுந்து அங்கங்கே ஒயிட்டாக திட்டாக இருக்குது. எறும்பு ஏறிடுச்சு, புழுவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறது அப்படின்னா நமக்கு பெட்டராக இருக்கும். மழைக்காலம் அப்படிங்கும்போது எல்லா செடியுமே இதே மாதிரி பூச்சி புழு எறும்பு எல்லாமே ஏறதான் செய்யும். ஆனால் செம்பருத்தி செடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டா செடியும் நல்லா இருக்கும். பாருங்கள், அதுல எல்லாம் எறும்பு ஏறிட்டு இருக்குது. கட் பண்ணாமல் ஏதோ ஒரு மருந்து தெளித்து விட்டிங்க அப்படின்னா மறுபடியும் பூச்சி விழுகிறதுக்கும் எறும்பு விழுகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டோம்னா திரும்ப சைடில் கிளையெல்லாம் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். அதை கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து மல்லிகை செடி இருக்குது. அதுவும் நிறையவே வளர்ந்துருச்சு. ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறேன். வருஷத்துக்கு 2 தடவை கட் பண்ணணும். மல்லிகை செடி சம்மருக்கு முன்னாடி ஒரு தடவை கட் பண்ணணும். மழை காலத்தில் ஒரு தடவை கட் பண்ணி விட்டால் தழைஞ்சு நல்லா வந்துடும். ஆடி மாதம் ஆரம்பித்ததும் நம்ம பதியம் போடுற செடி எதுனாலும் போட்டுக்கலாம். மல்லிகை செடி செம்பருத்தி செடியெல்லாம் பதியம் நல்லாவே பிடிச்சி வளரும் இந்த மழை காலத்தில். அது போக நாட்டு காய்கறிகளோட விதையும் இந்த மாதத்தில் விதைச்சி விட்டால் நல்லாவே பிடிச்சி வளரும். இப்போது குண்டுமல்லி செடியோட கிளையெல்லாம் வெட்டி விட்டுட்ருக்கேன். கட் பண்ணி விடும்போது தான் நல்லா கிளை வச்சு பூ வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டு எல்லா செடியும் மேலே ஏற்றி கொண்டு போயிட்டா நமக்கு புதரும் இருக்காது. செடிக்கு செடி நிறைய ஸ்பேசஸும் இருக்கும். இது மாதிரி காஞ்ச செடி ஏதாவது இருந்துச்சுன்னா பிடுங்கி விட்டுடலாம். மற்ற எல்லா செடிகள்லேயும் நான் கிளையெல்லாம் பூரை வெட்டி விட்டுட்டு ஃபுல்லாகவே அதை கட்டி வைக்க போகிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு எல்லா செடியும் மேலே ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி அந்த செடியை கட்டி வச்சிடலாம். இப்போ செம்பருத்தி செடியை அடியில் ஒரு முழத்தில் இருக்க மாதிரி கட்டி வைக்கிறேன். அப்போ தான் செடி மேலே ஏறும். பக்கத்தில் இருக்க செடிக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸ்பேசியஸாக இருக்கும். இதனால் நிறைய செடி நடுற மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வெட்டி விடுறத மழை காலத்தில் செய்யும்போது திரும்ப தழைஞ்சு வந்துடும். அதனால் தைரியமாக வெட்டி விடலாம். வெயில் காலத்தில் வெட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து தான் வெட்டணும். அதுக்கப்புறமா மேலே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ செடி மேலே போயிடுச்சு. இதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் மருந்து எது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க கிளையெல்லாம் மறுபடியும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். கீழே எந்த செடியுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டா இடம் ஸ்பேசியஸாக இருக்கும். இடையில பூச்சி புழு இருந்தால் கூட நமக்கு தெரியாது. எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடலாம். முடிச்சு எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு கட் பண்ணி விடலாம். அதுக்கு மேலே வளர்ந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. சைடில் இருக்க கிளை வளர வளர வெட்டி விட்டுட்டே வரணும். அப்போ தான் மேலே நல்லா தழைஞ்சு வரும். பூவும் பூக்க ஆரம்பிச்சிரும். இப்போ மல்லிகைப்பூ செடியை ஒரு ஜானுக்கு மேலே அளவில் கட் பண்ணி விட்டுறேன். இந்த செடி பச்சையாக இருக்குது, அதனால் விட்டுறேன். தலையும் தலையாது. இன்னும் 1 வீக் போனால் தெரியும். சைடில் எக்ஸஸாக இருக்கிறது மல்லிகைப்பூ செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுறேன். இதே மாதிரி போன வருஷம் அதுக்கு வருஷம் எல்லாம் மேலே கொண்டு போன அந்த செடியெல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு போயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது இடம் நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்கும். அதோட தண்டு பகுதியிலேருந்து பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும் எந்த செடியும் இல்லை. மேலே போய் நல்லாவே பூ பூக்க ஆரம்பிக்குது. மேலே போனதுக்கப்புறமும் எக்ஸஸாக இருக்கிறது வேணான்னா நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இது பவளமல்லி செடி. நைட்டில் பூத்து காலையில் பார்த்தோம்னா அந்த பூவெல்லாம் உதிர்ந்து இருக்கும். அதுக்கடுத்து அரளிப்பூ செடி சேம் போன வருஷம் கட்டி விட்டேன். இப்போ 1 2 பிரான்ச் இருக்குது, அதையும் சேர்த்து கட் பண்ணி மேலே அழகாக பூ பூத்துரும். எப்படி பூ பூத்துருக்கு பாருங்கள். எல்லாமே மேலே தான் பூ பூத்துருக்கு. இதனால் சைடில் கிளையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா புதர் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஹோம் கார்டன் வைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் நிறைய செடி வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போது தூதுவளை செடி நிறையா வளர்ந்து அங்கங்கே முள்ளெல்லாம் படர்ந்து இருக்குது. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு உள்ளே போய் இருக்கிற அந்த கார்டன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி பாய்ச்சணும். எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அடுத்து 1 வீக் 2 வீக்கில் இந்த செடியை பிடுங்கி நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இடம் ரொம்பவே க்ளீன் ஆகும். இந்த முள்ளு செடியெல்லாம் முளைச்சதுக்கப்புறமா என்னோடய கார்டன் மினி ஃபாரஸ்ட் மாதிரியே ஆகிப்போச்சு. இதில் இருக்க பாதி செடிக்கு பராமரிப்பே இல்லாமல் போச்சு. இப்போ தான் ஒவ்வொன்றா தேடி கண்டுபிடிக்கிறேன். இப்போது உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற செடியெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போது கருவேப்பிலை செடி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. சேம் 2 முழத்துக்கு மேலே மேலே கொண்டு போயிருக்கேன். இந்த மாதிரி மேலே கொண்டு போனால் நமக்கு பிடுங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பராமரிப்புக்கும் ஈஸியாக இருக்கும்.
நிறைய செடி வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா செடியும் வந்து இழுத்து விட்டுட்டு உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத க்ளீன் பண்ணிடலாம். பப்பாளி மரம் அதில் இருக்க காஞ்ச இலையெல்லாம் கீழே விழுந்து செடியவே மறைச்சிருச்சு. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே இருக்க செடிகள்லாம் கட் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே ஒரு ஜான்லேருந்து கட்டி வச்சிடலாம். கொடியெல்லாம் ஏறி இருக்குது, அதெல்லாம் வந்து பூரை பிச்சு விட்டுட்டு செடியை வந்து பராமரிச்சிடலாம். இங்கே என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறதே தெரியல, அந்தளவுக்கு புதர் மாதிரி இருக்குது. பக்கத்தில் இருக்கிறது சப்போட்டா மரம். ஒரு மரத்துக்கு மேலே சைடில் இருக்கிறதெல்லாம் கிள்ளி விட்டுட்டேன். அப்பப்போ சின்னதாக இருக்கும்போதேன்னு பெருசாக வெட்டி விட்டுட்டேன். இப்போது மேலே போயிடுச்சு. இந்த மாதிரி மேலே போகும்போது இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். இது பெரண்டு செடி பாட்டில் வச்சுருக்கேன். கற்றாழை செடி அதுவும் வந்து பாட்டில் வச்சுருக்கேன். வாழை மரம் இது வந்து கீழே வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக வந்து முளைச்சி வருது. இப்போது எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மழை காலத்தில் இதை வந்து பிரான்ச்சாக வச்சுட்டா தளைஞ்சு வந்துடும். இப்போது பாட்டில் வச்சுருக்கிறதும் வந்து முள்ளு செடியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடுறேன். மஞ்சள் கரிசனாங்கண்ணி செடி அங்கங்கே ஓடி புதராகவே மாறிக்கிச்சு. அதெல்லாம் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பிடுங்கி விட்டுடலாம். இது மாதுளம்பழம் தான் சாப்பிடும். எப்படியோ ஒன்று மிச்சம் வச்சுருக்கு. அதுவும் வந்து கொஞ்சம் காஞ்சு போய் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது. இது நாட்டு மாதுளம்பழம், சின்னதாக தான் இருக்கும். பப்பாளி மரமும் மேலே போயிடுச்சு, ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவுக்கு போயிடுச்சு. எல்லா செடியுமே மேலே கொண்டு போயிட்டேன். க்ளீன் பண்ணியாச்சு. அரளி செடி 2 பாட்டில் வச்சேன். ஒன்று தளைஞ்சிருச்சு, ஒன்று தலையலை. இதில் சின்ன குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய குச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பச்சையாக இருக்கணும். அதை கட் பண்ணிவிட்டு வந்து கோகோ பித்தில் வச்சுருக்கேன். 2 வாரத்துலேயே முளைச்சி வந்துருச்சு. இது கொய்யா மரம், கொய்யா செடியாக வச்சுருக்கேன். புதருக்குள்ளே இப்போவோ அப்போவோன்னு இருக்குது. இப்போ தான் வந்து காப்பாற்றி இதுக்கு மேலே தண்ணி விட்டு வளர்த்துடணும். எல்லா செடியும் மேலே கொண்டு போயாச்சு. மஞ்சள் கரிசலாங்கண்ணி அங்கனங்கன பூத்துருக்கு பாருங்கள். பப்பாளியும் மேலே வரைக்கும் போயிடுச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் என்னென்ன செடி இருக்குது அப்படிங்கிறதே தெரிய வருது. அதனால் இயர்லி வைஸ் இந்த ஆடி மாதம் கம்பல்சரி க்ளீன் பண்ணுறதா மறந்துடாதீங்க. கார்டன்லாம் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி விட்டுட்டு நம்ம நடுறதெல்லாம் நடலாம். இப்போது மல்லிகைப்பூ செடி அதுவாகவே கீழே படர்ந்து அப்படியே அங்கனங்கன முளைச்சி வந்திருக்கு. இதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கடுத்து நல்லா கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா செடி ஏதாவது நடுறதுனா நடலாம். இதை நான் பெட்டு கட்டிட்டு இதுக்குள்ளே மண், கோகோ பீத்து எல்லாம் போட்டிருக்கேன். அப்பப்போ கோகோ பித்து போட்டுட்டா நமக்கு வந்து தண்ணி வந்து நிறைய செலவாகாது. தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். 2 நாள் 3 நாள் வரைக்கும் தண்ணி விடலைனாலும் பரவாயில்லாமல் இருக்கும். இப்போது புதினா செடி நட்டு வைக்கிறேன். புதினா இலையெல்லாம் பறிச்சுட்டு அங்கனங்கன நெட்டு வச்சா நமக்கு தலையிறது இந்த தலையும். இது போக நாட்டு காய்கறிகள் சுரக்காய், அவரைக்காய், பாவக்காய்ன்னு எந்த விதை போட்டாலும் நல்லா முளைச்சி வரும். நான் கார்டனுக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்கேன். அது மூலமாக தண்ணி வந்து ரொம்ப செலவாகாது. இப்போது மல்லி விதை விதைக்கலாம். நாட்டு மல்லி விதைச்சி விடுறேன். சுரக்காய், அவரைக்கான்னு நாட்டு காய்கறி விதையும் போட்டுக்கலாம். அது போக நீங்கள் என்ன விதை விதைச்சாலும் முளைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது இந்த மழை காலத்தில். இந்த மாதிரி கொத்தமல்லி, கீரைகள் இது மாதிரி ஊடு பயிராக விதைச்சோம் அப்படின்னா அங்கங்கே முளைச்சி வரும். மல்லி விதைக்கும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க அந்த கல் வச்சு ஒரு தடவை வந்து உரசிட்டு அதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா நல்லா முளைச்சி வரும். 2 உடஞ்சிரும். இதை பூரிக்கட்டையில் கூட நீங்கள் பண்ணலாம். அங்கனங்கன போட்டு விடுறேன். ஊடு பயிராக மட்டும் இருக்குது. நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மல்லி அப்படிங்கிறனால ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போது முள்ளு செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். கிச்சனுக்கு வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 வீக் 2 வீக்கில் வந்து எல்லாமே காலி ஆயிரும். புதர் எதுவும் இருக்காது. தூதுவளை சட்னி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. தூதுவளை சட்னி, தூதுவளை சூப்பு, தூதுவளை சாதம், தூதுவளை தொக்குன்னு எல்லா வெரைட்டியும் இதில் செய்யலாம். இடையில இருக்க புல் செடிகளை கட் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் வந்து கார்டன் வந்து க்ளீன் ஆகிடும். இதுக்கப்புறம் விதைக்கிறது ஏதாவது இருந்துச்சுன்னா விதைச்சிட்டு 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சிட்டா போதும். இதில் பாருங்கள், கிச்சன் வேஸ்ட்டில் கொண்டு வந்து கொட்டின இதில் சீத்தாப்பழம் நல்லாவே முளைச்சிருக்கு. 2-3 செடி வந்து இங்கனே இருக்குது. கார்டன் பெட்டுக்கு கீழே 2 செடி முளைச்சிருக்கு. இதெல்லாமே சாப்பிட்டுட்டு போட்டது தான். இது மாதிரி எலுமிச்சம்பழம் உங்களுக்கு என்ன விதை போட்டாலும் நீங்கள் வந்து முளைச்சி வரும். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் குப்பையில் கொட்டிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். காம்பவுண்டுக்குள்ளே வந்து பாரிஜாதம் வந்து மலர் வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். தேவலோக பூ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா வெத்தலை கொடி வச்சுருக்கேன். இது கற்பூரவள்ளி வெத்தலை. இலை ஊசி மாதிரி இல்லாமல் பெருசாக நல்லா அகலமாக வளரும். முல்லைப்பூ கொடி இங்கே முளைச்சி
கம்பி வழியாக வெளியில் போய் 2வது மாடி அளவுக்கு போயிருச்சு பாருங்கள். இப்போ கார்டன் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. அங்கனங்கன என்ன செடி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தண்ணி விடுறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பூச்சி புழுவும் எதுவும் வராது. இதே மாதிரி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா நிறைய செடி கூட வளரலாம். என்னோடய கார்டன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த துளசி செடியை நம்ம பெருமாளுக்கு வந்து கட்டி போட்டுடலாம். இதை மட்டும் கட் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னோடய கார்டன் வீடியோ ஃபுல்லாக எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.